இது ஒரு கேள்வி. இரண்டாவது அது வந்து ஸ்கிரீனிங் கமிட்டி டெல்லியில இருந்து முன்னாள் துணை முதலமைச்சர் சிங்தியோ தலைமையில 5 பேர் சீனியர் ரேடர் வந்திருக்காங்க. அவங்க தான் ஸ்கிரீனிங் கமிட்டி ஸ்கிரீன் பண்றாங்க ஒரு வேட்பாளரா. அதுக்கப்புறம் சிஇசி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி அவங்க அதை வந்து சீர்தூக்கி பாக்குறாங்க ஒரு வேட்பாளருக்கு. கேட்க வேண்டிய கேள்வி அங்க. நான் வந்து தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவரா என்னால எதுவுமே தனிப்பட்ட முறையில தீர்மானிக்க முடியாது. இப்ப நயினார் நாகேந்திரன் ஒரு தேசிய கட்சியில இருக்காருன்னா தனிப்பட்ட முறையில் அவர் எல்லாரும் தீர்மானிக்க முடியுமா? அவருக்கு மேல எத்தனை அடுக்கு இருக்கு? அதே மாதிரி எங்க கட்சியிலயும் பல அடுக்குகள் இருக்கின்றன. ஸ்கிரீனிங் பிஇசி இருக்கு, பிரதேச எலெக்ஷன் கமிட்டி இருக்கு, அப்புறம் ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்கு, அப்புறம் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி இருக்கு. எல்லோரும் சீர்தூக்கி பார்த்து இந்த வேட்பாளர் சரியானவரா, இவர் வெற்றி பெறுவாரா, இவருக்கு தகுதி இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துதான் கொடுக்குறாங்க. ஒரு செல்வ பெருந்தகை முடிவு பண்ணவே முடியாது. ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அது யாரா இருந்தாலும் முடிவு பண்ணவே முடியாது. ஜோதிமணி அவர்களுக்கு என்ன ஏன்னா நீங்க வேட்பாளர் அறிவிப்புக்கு முந்தின தினமும் இந்த மாதிரியான ஒரு அதாவது அவங்க இல்ல வந்து காங்கிரஸ் கமிட்டியில் நிறைய இருக்கா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில அவர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லோருக்கும் இப்ப எனக்கு கூட சில எதிர்பார்ப்பு இருந்தது. என்னால வந்து அதை ஃபில்ஃபில் பண்ண முடியல. அதுக்காக நான் கட்சியை கூட்டுறோம் சொல்ல முடியாது, பொதுவெளியில பேச முடியாது. நான் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனா தான் எங்க பேசணுமோ அங்கதான் பேசுவேன். அதனால அவங்களுக்கு கருத்துரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்குன்னுட்டு பேசுறாங்க. அதை பத்தி நான் வந்து பெருசா கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்றது நாங்க அதை செய்வோம். எப்போ வச்சுட்டாங்க? முதல்ல அவருக்கு தாங்க வச்சேன். என்ன நீங்க ஏங்க நான் திருப்பி சொல்றேன், அரசியல் என்பது வேறு, தனிப்பட்ட உறவு என்பது வேறு. ஏன்னா கடந்த 5 வருஷமா கலைஞருடைய நினைவாலயத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு டிசப்பியர் ஆயிருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. நான் காலமுள்ளா வருவேன். கலைஞருடைய தியாகங்களை, கலைஞருடைய அர்ப்பணிப்புகளை மனிதர்கள் உயிருள்ளவரை இந்த மண்ணில் யாரும் மறக்க முடியாது. என்னுடைய உயிருள்ளவரை நான் வருவேன். குற்றச்சாட்டுகள் வந்து காங்கிரஸ் கமிட்டிக்கு நல்லதா சார்? பாருங்க, நமக்கு வந்து ஒரு ஃபோரம் இருக்கு, டெக்கோரம் இருக்கு. அதோட லிமிட்டோட நிறுத்தற எல்லாருக்கும் நல்லது. இது கட்சியை தான் பின்னடைவு செய்யும். காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவும் கூட்டணி அமைச்சரவையில பங்கேற்றதுனாலதான் தாவேகாவுக்கு டெல்லியில இருந்து பாஜக அழுத்தம் இருக்கு அப்படின்னு பாக்கணும். போகும்போது சோனியா ராகுல் பாக்கல. இதெல்லாம் வந்து ஒரு பின்புலத்துல பேசணும். சரி, அதை பத்தி இன்னொரு நாளைக்கு. இது வந்து இவர் தலைவருடைய பிறந்த நாளுக்கு வந்திருக்கோம், அவரை நினைவு கூறுகிறோம். இந்த நினைவு கூற இடத்துல அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறேன். நன்றி. ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டால் அது பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு பரிந்துரை செய்ய வாய்ப்பு இருக்கா? அப்படி பேசப்படுகிறது. இது வரைக்கும் என்கிட்ட அதை பத்தி பேசல. அகில இந்திய தலைமை யாராவது கருத்து கேட்டா என்னுடைய கருத்தை சொல்லு.